வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதை பற்றின ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். எப்படி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களாலும் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டான ஒரு வழிமுறையில் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த எக்ஸாமை சரியான முறையில் ஃபேஸ் பண்ணி சரியான மார்க் எடுத்து நம்மளால் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஒரு ஐடியா இல்லாமல் நாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கான எல்லா மெட்டீரியலும் 1 மந்தில் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா அந்த எக்ஸாமை சரியான முறையில் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடுது. நம்மளுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது, மணியும் வேஸ்ட் ஆகுது, ப்ரெஷரும் என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது, நம்மளால் சாதிக்கவே முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மனசில் தோணி ஒரு ஏமாற்ற நிலைக்கு தான் நம்ம வரோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சரியாக ஒரு வழிநடத்தலோட, சரியான ஒரு புரிதலோட இது என்ன பண்ணணும், நம்ம இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா சரியான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரியான முறையில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு போஸ்டிங்கை வாங்கிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அதை சரியான ஒரு ஐடியா நம்ம எடுத்துடணும். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வேலைக்கு போயிட்டே பண்ணுறோமா, இல்லை வீட்டில் இருந்து படிக்கிறோமா, அது எப்படி பண்ணாலுமே என்ன பண்ணணும், அதுக்குன்ட்டு ஒரு டைம் டேபிள், இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதுக்குன்னு தனியாக என்ன பண்ணணும், ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம், நம்ம வீட்லேயே ஹோல் டே படிக்க போகிறோம், நான் செல்ஃப் ஸ்டடி வீட்லேயே படிக்க போகிறேன், லீவ் போட்டு, அதாவது நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை கோச்சிங் சென்டர் போயிட்டு படிக்கிறேன் அதுனாலும் சரி, அப்படி இல்லை நான் வேலைக்கு போயிட்டே பார்ட் டைமில் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி, அதுக்குன்ட்டு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்மளுடைய மனசில் நம்ம இதை தான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், இந்த ஒரு 6 மாதம், இந்த ஒரு வருஷம் நம்ம இப்படி தான் போக போகிறோம், அதே ஒரே நோக்கத்தோடையே போகணும். அந்த மாதிரி போனால் மட்டும்தான் ஒரு வெல் ப்ரிப்பேர்டு, ஒரு வெல் பிளான்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே சாதிக்க முடியும். நல்லா படிக்கிற பசங்க இல்லைனா ஆவரேஜ் அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் டாப்பர்ஸ் மட்டும்தான் நல்ல மார்க் எடுப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அந்த மன வலிமை, மன உறுதி, நம்மளுடைய அந்த ப்ராப்பரான வேலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது, அதையெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸை தேடி கொடுக்க போகுது. நம்ம இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் மெயின். சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் நம்ம சிலபஸை கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், அந்த யூனிட்ஸ் எல்லாம் எந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ புக்ஸை என்ன பண்ணணும், ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லைனா ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கணும். சரியான ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்கு, எல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ராப்பரான ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது என்ன பண்ணணும், டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணணும். ரியலிஸ்டிக்கான டைம் டேபிள், என்னால் முடியும், நம்ம போட போகிற அந்த டைம் டேபிள் எப்படி இருக்கணும், என்னால் முடிகிற மாதிரி இருக்கணும், அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, என்னால் முடியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம், அதாவது அன்ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. என்னால் என்ன பண்ண முடியும், லாஜிக்காக இருக்கணும் அந்த டைம் டேபிள். உங்களால் முடிஞ்சு எப்படி முடியும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அது உங்களுக்கு தெரியும். அதுபடி தான் என்ன பண்ணணும், அந்த டைம் டேபிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்வளோ டைம் இருக்குது,
மத்ததுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதுக்கு எவ்வளோ டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா, இந்த டைம் டேபிள் நம்ம ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா, அதே டைம் டேபிள் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? போகணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம்னா, தினைக்குமே அதே நேரம் என்ன பண்ணணும்? நம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், அடுத்த நாள் 2 மணி நேரம்லாம் கிடையாது. தினைக்குமே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னா, இன்னையிலருந்து டில் எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே மாரியான டைம் டேபிள்ல போகணும். அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் லெவல் போக, 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 போக நம்ம இன்னும் வந்து டைம் டேபிள அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். பட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே என்ன பண்ணணும்? அந்த டைம் டேபிள் வைஸ் நம்ம போகுற மாரி ஒரு லாஜிக்கான ஒரு டைம் டேபிள ப்ரிப்பேர் பண்ணுங்க. அன்லாஜிக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, அது எந்த ஒரு யூஸ் இல்லாம அப்படியே வந்து என்னால முடியலன்னு சொல்றதுக்கு பதில், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எப்படி வந்து இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? அது மாரி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஓன் நோட்ஸ். நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருந்தாலும் சரி, இல்ல வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எடுத்தாலும் சரி, ஒரு சென்டர்லேருந்து குடுத்த மெட்டீரியலா இருந்தாலும் சரி, எந்த மெட்டீரியலா இருந்தாலும் உங்களுடைய ஓன் நோட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான், உங்களால ஈஸியா அந்த கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே மெட்டீரியல்ல இருக்கிறத அப்படியே எடுத்து காப்பி பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? அந்த ஒரு ஒரு டாபிக்கா பார்க்குறோம். அந்த டாபிக்ல இருக்கக்கூடியத நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு படிக்கிறோம். ஒரு தடவ ரீட் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம் நம்ப? நோட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்க போறோம். நம்பளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இப்ப நான் படிக்கிறேன்னா, எனக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ, அதுபடி எழுதி வச்சா போதுமானது. என்னுடைய ஓன் நோட்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு அந்த கான்செப்ட் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? படித்தது வந்து எம்சிக்யூ மாதிரி பார்க்கும்போது இன்னும் அந்த கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் பிஒய்க்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலயமா நம்மளுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம், எப்படியெல்லாம் அந்த கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது எந்த அப்ரோச்சில் நம்ம படிக்கணுன்றதை நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம படிச்சத டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்பதான் வந்து நம்ம படிச்சதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது அத மெமரியில வைக்க முடியும். அதுக்கு அடுத்தது மெமரியில வச்சது ரீகலெக்ட் பண்ண முடியுமான்றத நம்மளால என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட்ல ரெகுலரா இத வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போணும். ஸோ இந்த மாரி ஒரு பக்காவான ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல நம்ம லேர்ன் பண்ணிட்டு போனா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால சக்ஸஸா பார்க்க முடியும். இப்படி லேர்ன் பண்ணும்போது, நம்ம வந்து நமக்குன்னு சரியான ஒரு லேர்னிங் டெக்னிக்ஸ வச்சுக்கணும். இந்த ஒரு ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு புரியல அப்படின்னா, எல்லாமே ஒரே மாரி படிக்க முடியாது. ஒரு ஒரு கான்செப்ட்டையும் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ யூஸ் பண்ணி படிக்கிறது. ஒண்ணு வந்து மெமரியில வச்சுக்கிறது, ஒண்ணு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது, ஒண்ணு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது, ஒண்ணு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது, ஒண்ணு ஸ்டோரி மாரி கிரியேட் பண்ணி பார்க்கறது, ஒண்ணு இன்சிடென்ட் மாரி பார்க்கறது, இல்ல என்னுடைய லைஃப்ல நடந்த அந்த டேஸோட கம்பேர் பண்ணி பார்க்கறது. இந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் மெத்தட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸை படிக்கணும். ஒரே மாதிரியான அப்படியே மக்கப் என்ன சொல்கிறது, மக்கப் படிச்சுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாம ஒரு ஒரு டாபிக்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்தெந்த வேல நம்ம அதை மெமரியில் வச்சுக்கிறோம், எந்தெந்த வேலை அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் தெரியலனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறோம். ஸோ ஃப்ளாஷ் கார்டு ரெடி பண்ணுறது, அப்புறம் வீட்டில் ஏதாவது வந்து செவுத்துல ஒட்டி வைக்கிறது, ஒரு கான்செப்டை படிச்சுட்டு அதோட சம்மரியை வந்து ஒட்டி வைக்கிறது, ஃபார்முலாஸ் எப்படின்னு ஃபார்முலாஸை எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் கதவுல இல்லை நம்மளுடைய பெட்ரூமில் அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம அதை பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு டிஃபிகல்ட்டான டாபிக்ஸு மெமரியிலேயே வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியல, அதெல்லாம் என்ன பண்ணணும், டெய்லியும் வந்து பார்க்குற மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸு, டிஃப்ரெண்ட் டூல்ஸு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி படிக்கணும்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஏன் இப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அந்த கொஸ்டினோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், தெரியும். மார்க் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகே இந்த கான்செப்ட் நான் தரவாக இருக்கேன், என்னால் இது பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஸ்பீடாக பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்குள்ளே என்ன வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எவ்வளோ நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோமோ அது உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் அங்கே போயிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக உங்களால் சீக்கிரமாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் எப்போ இருந்தாலும் ஒன்ஸ் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஒரு டாப்பிக்காக ரிவிஷன் பண்ணணும், ஒரு யூனிட்டாக ரிவிஷன் பண்ணணும், 5 யூனிட்ஸாக ரிவிஷன் பண்ணணும். எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், மேஜருக்கு எப்படி, சைக்காலஜிக்கு எப்படி, ஜிகேக்கு எப்படி, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இது எல்லாமே ஒரு ஐடியாவோட என்ன பண்ணணும், டைம் பக்காவாக அதுக்குன்ட்டு அலாட் பண்ணணும். அலாட் பண்ணிவிட்டு சரியான முறையில் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதே ஆர்டரில் நம்ம படிக்க ஆரம்பித்து சரியான முறையில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போனோன்னா கன்ஃபார்மாக அது என்ன கொடுக்கும்னா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க நல்லா ஒரு பக்காவான பிளான் போட்டு எப்படி படிக்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸை பார்க்க முடியும்.